நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. பிப்ரவரி மாதம் 29 ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற தலைப்புல நாம வந்து 29 வகுப்புகள் நடத்திருக்கிறோம். பிப்ரவரியோட முடிச்சிருக்கிறோம். மார்ச் மாசம் வந்து ரமலான் நோன்புக்காக ஒத்தி வச்சிருந்தோம். ஏப்ரல் மாசமும் வந்து போயிடுச்சு. இடையில வந்து இப்ப இன்னைக்கு புதுசா வந்து ஒரு வகுப்பை நம்ம வந்து இப்ப தொடங்கலாம். அந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற தலைப்புல வந்து நம்ம 4 துணை தலைப்புகளோட பேசிட்டு இருந்தோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, இயற்கையோடு இணைவோம், மனதோடு அப்படின்னு 4 தலைப்புகள், துணை தலைப்புகளோட நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை பேசிட்டு இருந்தோம். அது வந்து 29 வாரங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து 30வது வகுப்பாக தொடங்கணும். ஒரு 3 வாரங்களை ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 30வது வகுப்பு தொடங்கலாம். இன்னைக்கு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த 3 வாரங்கள் வந்து ஒரு புது சப்ஜெக்ட். இந்த புது சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம். புது சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு தலைப்பு வந்து உணவு மருத்துவம். உணவு மருத்துவம் வந்து புது சப்ஜெக்டா அப்படின்னு சொன்னா, ஆதி மனிதன், முதல் மனிதர் வந்து பேசியிருப்பார் இல்லையா, அவர் விருப்பத்தை பேசியிருப்பாரு, விருப்பப்படி சாப்பிட்டிருப்பாரு. அவர் விரும்புற மாதிரி காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அதே மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய பார்வையில, பேசும் விதங்களில், உண்ணும் முறைகளில் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. சரி, அந்த காலத்துல என்ன சாப்பிட்டாங்க? கோடானு கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க? இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கிறோம் நாம? இனி வருங்காலத்தில் எப்படி சாப்பிட போறாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்க போகும்போது இந்த உணவு மருத்துவம் அப்படின்றது வந்து புதுசுதான், என்னைக்குமே புதுசுதான். இப்போ ஒரு கவிஞர் ஒரு காதலை பற்றி பாட்டு எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் முன்னாடி இருந்த எவ்வளவோ கவிஞர்கள்லாம் வந்து அகநானூறு அவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிறு வடிவத்துல வந்து இந்த காதலை பற்றி எழுதிட்டாங்கன்றதுனால தற்காலத்துல வந்து கண்ணதாசன் தான் வருவாங்க. சரி, கண்ணதாசன் எழுதிட்டாருன்னு சொல்றதுக்காக அதுக்கப்புறமாக வந்து மற்றவங்க எல்லாம் எழுதாம இருக்காங்களா? ஐயோ, கண்ணதாசன் எழுதிட்டார், நம்ம எழுதக்கூடாதுன்றது மாதிரி இருக்குதா? அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஒரு காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, ப்ளஸ் 2 படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க கூட நாங்களும் காதல் பாட்டு எழுதுறோம், கவிதை எழுதுறோம்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போ இதுல ஏதாவது தடை இருக்குதா? ஏதாவது எண்ணங்கள் மாறுதா? எல்லாருக்குமே வந்து நாம அது படைக்கணும், நாம அது எழுதணும் அப்படின்ற உணர்வுகள் தான் அதோட தான் அது பயணிக்கிறாங்க ஒழிய, இது வந்து நாம அவங்க எழுதி வச்சுட்டாங்க அதுதான் ஃபாலோ பண்ணிக்கணும், அதையே தான் நம்ம படிச்சு பார்த்துக்கணும், அதையே தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த உணவு அப்படின்னு சொல்றது வந்து அந்த காலத்துல வந்து எப்படி இருந்ததுன்றதை தாண்டி இந்த காலத்திலேயே நாம வாழ்ந்த வாழ்க்கையில இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் இப்படி தோராயமா நம்ம கணக்கு தெரியும். அவங்கவுங்க ஏஜ், அவங்களுக்கு நினைவு தெரிந்த நாட்கள் வந்து கணக்கு பார்க்க போகும்போது நம்முடைய உணவு முறைகள்லேயே எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்குது. எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ விஷயங்கள் மறந்தே கூட போயிருக்கும் நமக்கு.
அப்ப நாம மறந்து போன விஷயங்களை நினைவூட்டி பார்த்தோம்னு சொன்னா நாம் எப்படி ஆரோக்கியத்தை விட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம், எங்கெங்கேயோ போறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், நம்மளால வந்து நிம்மதியா இருக்கவே முடியல. எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதுல இது ஒரு உடம்பு சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை. உடம்பு சரியில்லாம இருக்கும் போது எவ்வளவோ பிரச்சனைங்க. வயசு வருஷா இப்படி போகும்போது அது இடிக்குது, அப்படி போகும்போது இது இடிக்குது. இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா, வாழ்றதா சாவறதா, சாவறனே செத்தே போனோம், வந்துட்டாலே பரவாயில்லன்னு தான் தோணுது. இப்படி எல்லாம் வந்து விரக்தி மனப்பான்மையில நம்ம மனசு வந்து எப்பயாவது ஒரு நேரத்துல வந்து உள்ள போயிட்டு வெளியே வரதான் செய்யும் யாரா இருந்தாலும். அப்போ வந்து வாழ்றது எதுக்காக? சாப்பிட்றதுக்காகவா? சாப்பிடுவதற்காக வாழ்வதா, அல்லது வாழ்வதற்காக சாப்பிடுவதா? ரெண்டு விதமாவும் இருக்கிறோம். இது ஆழத்தை நம்ம போய் பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய வந்து நம்மளுக்கு படிப்பு தேவையில்லை, பெரிய கல்வி ஞானங்கள் தேவையில்லை, மிகப்பெரிய அறிவாற்றல் தேவையில்லை. சராசரியான சாதாரணமான அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே வந்து ஈஸியாக வந்து நடைமுறைப்படுத்த முடிஞ்ச ஒரு ஒண்ணுதான் இது. ஆனால் நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்றதான் உண்மை. 100க்கு 100 பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப டஃப் ஜாப் அது. ஏன்னா நமக்கு வேற வேலையே இல்லைன்னா 100க்கு 100 பண்ணி பார்க்கலாம். 100% முடியலன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் 90, 80, 70, 60, 80, 40. 40 மார்க் வாங்கலாமே. 40 மார்க் வாங்கினா கூட நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டே போலாம் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? உணவு மருத்துவம் அப்படின்னு சொன்னா, இந்த உணவு மருத்துவத்தை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது? இந்த யூடியூப் ஓபன் பண்ணோம்னா, கோடானு கோடி பேர் இது அதுக்கு இது சாப்பிடு, அது இதுக்கு சாப்பிடு. நான் வந்து கேன்சர் சரி பண்ணிடுறேன். இதை சாப்பிட்டா கேன்சர் சரி பண்ணலாம். இதை சாப்பிட்டா கிட்னி வலி சரி பண்ணலாம்னு சொல்றாங்க. இதை சாப்பிட்டாக்கா வந்து எனக்கு பிளட் அனிமிக் கண்டிஷன் சரியாயிடுது. எவ்வளவோ வருது. அனிமியாவா இது, உடல் புழுக்களா இது, உங்க அல்சரா இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர். நம்ம எப்படி வந்து இதெல்லாம் வந்து சரி பார்க்கறது? யாரை ஃபாலோ பண்றது? இதெல்லாம் இந்த கேள்விகள் நமக்குள்ள வரப்போகும்போது நம்ம யாரையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை ஃபாலோ பண்ணா போதும். நம்முடைய உணவு முறைகளை எப்படின்றது காலம் நைட்டு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். குறைஞ்சது ஒரு மாசம், அதிகபட்சமா ஒரு 6 மாசம். இந்த 6 மாசம் நம்ம ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு போறதா நினைச்சுக்கிறோம், இல்ல ஒரு டிராவல்ல இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல செட் பண்ணிட்டு நான் வந்து இன்னையில இருந்து இது சரியாகிற வரைக்கும் இந்த முறைகளை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழி நமக்கு தான், வேற யாருக்காகவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து சர்க்கரையிலிருந்து விடுபட முடியாதா? எனக்கு சால்ட் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே வருது, அதுலேருந்து விடுபட முடியாதா? எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்போ கட்டிகள் வந்துட்டே இருக்குது, இது கேன்சரா இருக்குமா? அதை என்னால் கேன்சல் பண்ண முடியாதா? எனக்கு அல்சர் தொந்தரவு இருந்துட்டே இருக்குது, என்னால் சாப்பிடவே முடியல, சாப்பிட்டாலே வயிற்று வலி வந்துடுது, படுத்து சுருண்டு படுத்துறேன், வேலையை பார்க்க முடியல, இல்லை சாப்பிட்டா மோஷன் போயிட்டே இருக்குது, எனக்கு வந்து எது சாப்பிட்டாலுமே மலச்சிக்கல் ஆகிடுது, எனக்கு வந்து மோஷன் போகவே மாட்டேங்குது. இது மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ கை காலெல்லாம் வீங்குது, எப்போயுமே கால் வீங்குது. நான் வந்து சில நேரங்களில் அது குறைஞ்சி போகுது, ஏன் எனக்கே தெரியல. அது படுத்திருந்தா வந்து காலையில எழுந்து பார்த்தா சில பேருக்கு வீக்கம் குறைஞ்சிரும். சில பேருக்கு நடந்தா தான் வந்து வீக்கம் குறையும். சில பேருக்கு படுத்தா தான் வீக்கம் குறையும். சில பேருக்கு வந்து உட்கார்ந்திருந்தா வீக்கம் குறையும். சில பேருக்கு எப்பவுமே குறையாது. அப்படியே தான் இருக்கும். வீக்கம் வந்தது வந்தது தான். அது போகவே மாட்டேன்து. எனக்கு எது சாப்பிட்டாலுமே வாந்தி வர மாரி இருக்குது. வாசனை சாப்பிடுறது மட்டும் இல்ல, வாந்தி சமையல் பொருள் எந்த வாசனை வந்து தாளிக்கிற வாசனை கூட எனக்கு வாந்தி தான் வருது. நான் எப்படி இதிலருந்து விடுபடுறது? நான் சாப்பிடணுமே எப்படி செய்றது? இப்படி கோடானு கோடி கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்குது. எல்லா கேள்வியுமே பேசிட்டே இருக்க முடியாது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம சொல்றோம். இந்த கவனிப்பா வந்து ஒரு ஒரு 15, 20 வாரங்கள் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அத லைஃப்ல வந்து அத வந்து ஃபாலோ பண்றாங்களான்றது தான் வந்து இங்க வந்து
ஒரு கேள்வி. ஃபாலோ பண்றவங்க இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து படிச்சுட்டு போயிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். தியரிட்டிக்கல் பார்ட். நான் வந்து உட்கார்ந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து எனக்கு இத பத்தி தெரியும். ஆனா நான் எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொன்னா, எனக்கு வந்து நெறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நான் வந்து சரியாற வரைக்கும் நான் வந்து நான் வந்து ஒத்தி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற வேலை பளுவுல, எனக்கு இருக்கிற வொர்க் டென்ஷன்ல, எனக்கு இருக்கிற வந்து வொர்க் லோடுல, எனக்கு இருக்கிற பிக்கல் பிடுங்கல்ல, இதெல்லாம் என்னால மெயின்டெயின் பண்ண முடியாது. அது எப்பவாவது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால இத நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து 1 வாரம், 1 மாசம், 1 வருஷம், பல வருடங்கள் ஓடிச்சு. எத்தனையோ பேருக்கு. உள்ள வரவே இல்ல. அப்ப நாம எப்பதான் வந்து இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? நான் வந்து ஒரு 30 வருஷமா டயபெட்டிக் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. இப்பதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, கிட்னி செக் பண்ண போம்போது கிரியேட்டினின், யூரியா லெவல் வந்து எனக்கு வேற மாரி வருதுன்னு சொல்றாங்க. நான் சுகருக்குன்னு பார்க்கிறதா? கிட்னிக்குன்னு பார்க்கிறதா? இதுக்கு டயபெட்டாலஜிஸ்ட்ட பார்க்க சொல்றாங்க. அதுக்கு வந்து நெஃப்ராலஜிஸ்ட்ட பார்க்க சொல்றாங்க. அவரு போனா இத செய்யான்றாரு. இவரு வந்து அத செய்யுதான்னு சொல்றாரு. நான் எத செய்யறது? எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் வந்துட்டே இருந்துச்சு. இப்ப பார்த்தா பெர்மனன்ட்டா அங்கங்க பெரிய பெரிய கட்டிகள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு உடம்புல. அது முதல்ல வந்து கொழுப்பு கட்டி தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. லைப்போமா அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்துட்டு போதேன்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா அது வேற மாரி வந்து டெவலப் ஆயிட்டு போகும்போது, அது வேற ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. பயாப்சி பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கும்னு தெரியல எனக்கு. இப்படின்னு வந்து நமக்குள்ள அன்றாடம் வந்து போகக்கூடிய பிரச்சனைகள். எனக்கு யூரின் போகும்போது எரிச்சலா இருக்குது. டாக்டர் அம்மா சொல்றாங்க, 10ல 9 பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கதாம்மா செய்யும். இதெல்லாம் சகஜமான ஒண்ணு தான்னு சொல்றாங்க. சகஜமான ஒண்ணோட எப்படி நம்ம ஜர்னி வந்து பிரயாணம் பண்றது? அதாவது வாழ்க்கை பயணம். ஜர்னினா வந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போறதில்ல. வாழ்க்கை பயணத்த எப்படி நம்ம தொடர்றது? இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியலையே! நான் என்ன செய்றது? எனக்கு வந்து சாப்பாடு சரியா வந்து நல்லா சாப்பிட்டேன்னு சொன்னா, அன்னைக்கு வந்து பைல்ஸ் மாரி சத வெளிய வந்துருது. எனக்கு வந்து எப்பயாவது மோஷன் பிளட் போகுது. எனக்கு வந்து மூலம்ன்னு சொல்றாங்க. பௌத்திரம்ன்னு சொல்றாங்க. என்னவோ பேர் வைக்கிறாங்க. ஒரு தடவ ஆப்பரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அங்க பொத்தல் பொத்தலா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. அப்ப நாம வந்து இப்ப இதுக்கு என்ன வைத்தியம் தான் பண்றது? எனக்கு ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டாலே எனக்கு வந்து அவ்வளோதான். ஒரு ஃபங்ஷன்ல ஒரு வந்து ஒரே 2 இட்லில ஒரு சட்னி போட்டாலும் அதுல அந்த பச்சை மிளகாய் இருந்திருக்குது. அவ்வளோதான் அன்னைக்கு 3 நாள் நான் சாப்பிட முடியல. நான் பிரியாணி சாப்பிட்டேன் அன்னைக்கு ஃபங்ஷன்ல. அதுல ஒரு பச்சை மிளகாய் இருந்திருக்குது. எனக்கு ஒத்துக்காம போச்சு. அட சைவ ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டேன். சாம்பார்ல போய் பச்சை மிளகாய் பொடிச்சிருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. போட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வயித்து வலிக்குதுன்னு பார்த்தா, சாம்பார் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னு சொல்லி கூட சாப்பிட்டவங்க சொல்றாங்க. அப்ப பச்சை மிளகாய் ஒத்துக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கைய எப்படி நடத்துறது? அதே மாரி எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்குது. சத வலிக்குதான்னு தெரியல. எனக்கு எலும்பு வலிக்குதான்னு தெரியல. நரம்பு வலியான்னு தெரியல. நான் எப்படி சரி பண்ணிக்க முடியும்? அதே மாரி எனக்கு வந்து கால்ல சீழ் பிடிச்சுக்குது. அந்த சீழ வந்து அப்பப்ப ரிமூவ் பண்ணிட்டு தான் வரேன். கட்டு போட்டு தான் வரேன். ஆனா எப்படி திரும்ப வராம தடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு நேரமே இல்ல. ஓடிட்டே தான் இருக்கிறேன். திடீர்னு கால் வீங்கி போய் 2, 3 நாள் லீவ் போட்டு ஜுரம் வந்துருதுன்னு படுத்துடுறேன். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாச்சு. திரும்ப போயிட்டு இருக்கிறேன். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்குது. சரி இடுப்புல இருந்து அப்படியே கால் வரைக்கும் இழுத்து பிடிக்குது. சயாட்டிக்கான்றாங்க. இன்னொரு பேர் வைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். எனக்கு எல்லாம் பல்லு ஈரெல்லாம் வலிக்குது, வீங்குது, பல்லு விழுந்துருது. பல் வேற சீரா இல்ல. அப்ப போனா 4 பல் எடுன்னு சொன்னாங்க. இப்ப இன்னும் பார்த்தா மிச்ச பல்லாம் எனக்கு விழ போகுது. எனக்கு பார்த்தா எப்பவுமே வந்து வந்து அல்சர்ங்கிறான், போய் டெஸ்ட் எடுத்தா கேன்சர்ன்றான். அல்சரா, கேன்சரா இத வந்து ஜெயிக்கவே என்னால முடியல எனக்கு. அப்புறம் சர்க்கரை கூடயே எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. அப்புறம் ஹார்ட் ஃபங்ஷன் வேற வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி அத வந்து கார்டியாலஜிஸ்ட் வேற இத மருந்தெல்லாம் சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறுத்தவும் பயமா இருக்குது, சாப்பிடவும் பயமா இருக்குது. நான் என்னதான் செய்றது?
எனக்கு மாதவிடாய் மாசம் பூரா போயிட்டே இருக்குது. எப்ப நிக்குது, எப்ப ஆரம்பிக்குது, எது ஆரம்ப நாள், எது முடிவு நாள்னே தெரியாம எனக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு சரியாகவே இல்ல. அதே மாதிரி வந்து எனக்கு காலையில வந்து தூங்கி எந்திரிச்சா எந்திரிக்கவே முடியல. முழிச்சபடி தான் இருக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா மதியானம் வந்து அப்படியே ஒரு 10 மணிக்கு காலைல 9 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிக்கிறேன். 8 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறேன். டீ சாப்பிட்டு தான் தூங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் எழுந்துக்க போகும்போது 10 மணி 12 ஆயிடுது. அப்புறம் எங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கிறதா, லஞ்ச் ஆரம்பிக்கிறதான்னே தெரியல. அதுக்கப்புறம் வீட்டு வேலை எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு புரியல. எதுவுமே புரியல. இப்படின்னு வந்து நமக்குள்ள வந்து சங்கிலி தொடர் மாதிரி இந்த கேள்விகள் பதில் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் வந்து அலோபதிக் சிஸ்டம் பார்த்துட்டேன். அதிலே டாக்டர் மாத்தி மாத்தி பார்த்துட்டேன். கேஸ்ட்ராலஜிஸ்ட்ட பார்த்தேன். அவர் லிவர் ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பாருன்னு சொன்னாரு. அவரையும் போய் பார்த்தேன். அப்புறம் பித்தப்பையில கல்லுன்றானுங்க. அப்புறம் யூரினரி ட்ராக்ல வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. எங்க தான் போறது? சரி, இந்த மாதிரி இவன் தான் டாக்டர்கள மாத்தி மாத்தி அனுப்பினே இருக்கிறாங்களே! இங்கிலீஷ் வைத்தியமே வேணாம் விட்டுக்கடா சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ஆயுர்வேத டாக்டர்ட்ட போனேன். அவரு குடுத்தாரு, கஷாயம் குடுத்தாரு, கஷாயம் மாத்திரைகள் குடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னமோ பாட்டிலா குடுத்தாரு. இந்த குச்சியில தான் இருந்தேன் ஒரு 6 மாசம், 1 வருஷம். அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து மாத்திரையெல்லாம் குடுத்தாரு. சாப்பிடும்போது என்னமோ கொஞ்சம் கஷ்டம் கம்மியானது மாதிரி தெரிஞ்சது. அவரு வந்து மறுபடியும் மாத்தி மாத்தி குடுத்து பார்க்குறாங்க. அது சரியாக மாட்டேன்து. அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னாரு, "நீ ஆயுர்வேதா பார்க்கறத விட சித்தா பார்த்துக்கோ. நம்ம எடுத்த வைத்தியம் அது" அப்படின்னு சொன்னாரு. சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் போனேன் நானு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சித்தாவுல இருக்கக்கூடிய வந்து நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மூலிகைகள் தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா, அதுதான் நம்ம உடம்புக்கு சரியாகும்னு சொன்னாங்க. அதனால அந்த மூலிகைகள் மருந்துகள்லாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மாத்திரைகள், பஸ்பங்கள், செந்தூரங்கள் அந்த மாரி குடுத்தாங்க. தேன்ல குழச்சு சாப்பிடுனாங்க, நெய்ல குழச்சு சாப்பிடுன்னு சொன்னாங்க. எதுல குழச்சு சாப்பிட்டாலும் சரி, நம்ம கஷ்டம் அப்படிதான் இருந்தது. இது நம்ம உடம்பு எதுல குழச்சுன்னு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா யுனானி வாங்கிக்க, உங்களுக்கு வந்து லேகியம்லாம் அவங்க தான் பெஸ்ட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இன்னொரு ஆளு நம்ம யுனானி கூட்டு போனாரு. யுனானி கூட்டு போனா அவர் லேகியம் சாப்பிடுறதும் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும்னு சொன்னாங்க. லேகியம் சாப்பிட்டேன். அவங்க ஷர்பத் சொல்றாங்க. கஷாயத்துக்கு சர்பத் நல்லா இனிப்பா இருக்குமேன்னு சொல்லிட்டு சர்பத் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் பார்த்தாக்கா கவுண்டரிங் தான் வருது. அவர் அவர் பேர் தான் மாத்திருக்காங்க ஒழிய மத்தபடி எல்லாம் ஒரே மாரி தான் இருக்குது. கொஞ்சம் இனிப்பா இருக்குது அவ்வளோதான். அப்புறம் அது மாத்திரைலாம் போடும்போது டீ சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க. டீ சாப்பிட்டுக்குன்னாரு. அது வரைக்கும் பரவால்ல. நம்ம வந்து யுனானி டாக்டர் வந்து மாத்திரை போட்டு டீ குடிச்சிங்கன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு புடிச்சிருக்குது பரவால்ல. ஆனா ஒண்ணு வந்து எத சாப்பிட்டாலும் ஒண்ணும் எத்த தின்னா பித்தம் தீரும்னு நம்ம கேட்க போகும்போது, எத சாப்பிட்டாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல. இன்னொருத்தர் சொன்னாரு, ஆலோசனை சொன்னாரு. நீங்க வந்து இவராண்ட போய் பாருங்க. இவங்கள்ட்ட இந்த இந்த சித்த ஆயுர்வேதிக் யுனானி மருந்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வேற சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும். மருந்தே கிடையாது. அக்குபஞ்சர் பண்றாரு போய் பாருங்கன்னாங்க. அக்குபஞ்சர் மருத்துவம் போனேன். நல்லா இருக்கிற மாரி தான் இருக்குது. அப்புறம் திரும்ப வருது. அது போயிடுச்சு வேற ஒண்ணு வருது. இப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் அவராலயும். அவரும் மாத்தி மாத்தி நம்ம சொல்றாரு. இத செய்யுங்கன்றாரு, அத செய்யுங்கன்றாரு. அப்புறம் வந்து அக்குபஞ்சர் கூடவே வந்து யோகா தெரிஞ்ச டாக்டர் போனா அவர் முத்திரைகள் வைன்றாரு, மூச்சு பயிற்சி பண்ணுன்றாரு, சின்ன சின்ன எக்சர்சைஸ் இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுன்றாரு, பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுன்றாரு, ட்விஸ்டிங் பண்ணுன்றாரு, இப்படி பண்ணுன்றாரு, யோகா பண்ணு, பத்மாசனத்துல உட்காரு, வஜ்ராசனத்துல உட்காரு, இது எடுத்து இது உனக்கு தெரியுமா, அது உனக்கு தெரியுமான்றாரு. அந்த பேருங்களவே மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. என்னமோ சொல்லிங்க ரெக்கவர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் வேணா சிம்பிளா வெள்ளை வெள்ளையா மாத்திரை குடுப்பாங்க. இந்த இனிப்பா இருக்கும். சர்க்கரை மாத்திரை மாரி குடுப்பாங்க. ஹோமியோபதி அத போயிட்டுருந்தாங்க. ஆரம்பத்தில பார்த்து கேட்காம தான் தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தாக்கா, அதுவும் தான் கேட்க மாட்டேங்குது. அதுவும் மருந்து ஆயிரக்கணக்கான மருந்து இருக்குதுன்றாங்க. அதுல பவர்லாம் ஜாஸ்தி வேற வேற இருக்குதுன்றாங்க. என்னதான் பண்றது எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவும் பார்த்துட்டு நாங்க வந்து எங்க தான் போய் நிக்கிறது? யார்கிட்ட தான் போய் நிக்கிறது? சரி. இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். இதுல வந்து என்கிட்ட பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. என்கிட்ட பார்க்காதவங்களும் இருக்க தான் செய்றாங்க. என்கிட்டயும் பார்த்துட்டு இன்னொரு இடத்துல பார்க்குறவங்களும் இருக்காங்க. மேத்ஸ் டீச்சர் ஒரு வட்டம் போட்டு இன்னொரு வட்டத்தையும் சங்கிலி மார்க் போட்டுட்டு நடுப்புற வந்து 2 பக்கம் பார்க்குறவங்க, இது இந்த பக்கம் பார்க்குறவங்க, அந்த பக்கம் போட்டு காமிப்பாங்கல்ல ஸ்கூல்ல 5த் ஸ்டாண்டர்ட்ல. அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துன்னே தான் இருக்கிறோம். ஆனா சரியாக மாட்டேன்து. ஏன் சரியாகல? ஏன் சரியாகலன்றதுக்கான கேள்வி எங்க கேட்கணும்? தமிழ் பழமொழி இருக்குது. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." எதுவுமே வந்து யாரும் நமக்கு குடுத்துற முடியாது. ஒரு நன்மை நடந்துட்டாலும் அது நம்மள பொறுத்து தான். தீமை நடந்தாலும் நம்மள பொறுத்து தான். சரிப்பா, இப்ப வந்து நான் என்ன செய்யணுன்றீங்க? உணவு மருத்துவம் கத்துக்கணுன்றீங்களா? சரி என்ன சொல்றீங்க இப்போ? சொல்ல வாங்க. பில்டப் பண்ணாதீங்க. நிறுத்துங்க. ஸ்டாப்.
உணவு மருத்துவம்னா என்ன, அதை என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுல வேற 3 வாரம் தான் அந்த கிளாஸ் சொல்லிட்டீங்க. மீதி கிளாஸ் எல்லாம் மத்தியானத்துக்கு போட்டுருக்கீங்க. எங்க இந்த டைம்னா சரியா வரும், இல்ல எங்க மத்தியானம் தான் சரியா வரணும். இந்த மாதிரி கேள்விலாம் உங்க கேட்க கொண்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறேன்றதை பொறுத்து தான் அந்த கேள்வி. எழுத்தோட விட்டுறலாம்னு பார்க்கணும். இதை மட்டும் பார்த்து என்ன பண்ண போறோம்? விரக்தியின் உச்சநிலையில மனிதன் இருக்கின்றான். ஏன்? தீது நன்றும் பிறர் தரவாரா? யாராலும் யாரையும் எதுவும் ஏற்படுத்த முடியாது. நமக்குள்ளதான் நடக்குது. நமக்குள்ள நம்மளே நம்மளை ஏற்படுத்திக்கிற விஷயங்கள் இருக்குது. நம்முடைய சுற்றம், நமக்குள்ள, நம்ம சுற்றம்னா இது நம்ம வீட்டுக்குள்ள, அப்புறம் நெய்பர்ஸ், நம்ம தெருமக்கள், அந்த ஊர் மக்கள், அதுக்கப்புறம் நம்ம பகுதி, நம்ம நாடு, இந்த உலகம், இப்படி விரிஞ்சிட்டே போகும். எதுல நம்ம நிக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், எங்க இருந்து நம்ம லாக் ஆயிட்டோம்னு தெரியாது. மனிதன் தனியா வாழ முடியாது. கூட்டாக வாழக்கூடிய ஒரு பிராணி தான் மனிதன். அப்ப நம்ம மத்தவங்களோடு சேர்ந்து வாழ போகும்போது அவங்கள கொஞ்சம் சகிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளால வந்து அந்த மாதிரி இருக்க முடியலன்னு சொல்ல போகும்போது, அந்த அழுத்தங்கள் நம்மள வந்து பல விதமா உற்பத்தி ஆகுது. அப்ப அதெல்லாம் எப்ப தீர்வு காண போறோம்? சமுத்திரத்தில் எப்ப வந்து அலை ஓயப் போகுது? ஓயவே ஓயாது. இருந்தாலும், நாம் இப்ப என்ன சொல்ல வரோம்ன்னு சொன்னா, சமுத்திரத்தில் நாம் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி. அப்ப வந்து இந்த உணவு மருத்துவம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் யாருக்கு பொருந்தாது? மனிதனாக பிறந்துட்டான்னு சொன்னா, அவன் வந்து உணவு சாப்பிடாம இருக்க முடியாது. இது மத்த உயிரினங்களுக்கும் பயன்படும். ஒரு செல் உயிரினத்திலிருந்து மத்த எல்லா விலங்குகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும், எல்லா வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கூட பயன்படும். சரி, நம்ம அங்கெல்லாம் போ வேணாம். மனிதன மட்டும் பார்ப்போம். அப்ப எங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது? இந்த உணவு மருத்துவத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா, தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் தியரி பார்ட். இதை நடைமுறைப்படுத்தணும். செகண்ட் பார்ட் 2ல. நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா, நீ வேற எந்த டாக்டருமே உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ சப்போர்ட்டிங்கா இருக்கிற சாரம் கட்டின டாக்டருங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது உங்க வீட்டுக்கு நீங்க டாக்டர் யாருன்னு நம்பி போறீங்களோ, அவங்கலாம் சாரங்கள். ஒரு பில்டிங்ல சாரம் எப்பவுமே கட்டி இருக்கிறது. அந்த பில்லர்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். பில்டிங்லாம் வந்து எல்லாம் காஞ்சு நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அந்த சாரத்த அவுத்துருவாங்க இல்லையா? அது வரைக்கும் தான் தொடரணும். இன்னைக்கு நீங்க இந்த பார்க்குற இந்த பார்வை, இந்த டாக்டருடைய சப்போர்ட், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி எதுவுமே நம்ம தேவைப்படக்கூடாது. நேச்சுரல் வே வேணா நம்ம கையில வச்சுக்கலாம். நான் அக்குப்ரெஷர் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து மூச்சு பயிற்சி தெரியும். எனக்கு முத்திரைகள் தெரியும். இதெல்லாம் வந்து மருந்தில்லாத விஷயங்கள். மருந்தில்லாத விஷயங்கள் மட்டும் அடாப்ட் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு போலாம். அப்ப மருந்துனா என்ன? மருந்துனா என்ன அப்படின்றதுக்கு வந்து, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மருந்து வந்து உணவு. மத்த எல்லா மருந்தையும் விட்டுட்டு, நம்ம உணவுன்ற ஒரு மருந்துக்குள்ள நம்ம வரப்போறோம். திருக்குரான், திருமறை வந்து சொல்லுது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா வலல்லாஹி ரிஸ்குஹா. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை. அவ எங்க போய் வந்து கடைசியாக நிறைவடையும் என்ற என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம்ன்றது முடியுது. அந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை. திருமறை வசனம். இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் நமக்கு. அப்ப இதுதான் வந்து மனித வாழ்க்கைன்னு சொன்னா, நாம வந்து உணவு சாப்பிடாம வாழ முடியாது. இப்ப உணவை நிறுத்திட்டு, சமைக்கிற உணவு நிறுத்திட்டு, சமைக்காத உணவு மட்டுமே சாப்பிட்டு பார்த்தவங்க இருக்கிறாங்க. சமைக்காத உணவை நிறுத்திட்டு, வெறுமே வந்து ஜூஸ் அந்த மாரி வந்து நீர்த்த பொருள் மட்டுமே சாப்பிட்டு பார்த்தவங்க இருக்கிறாங்க. அப்புறம் தண்ணீரை மட்டுமே குடிச்சு பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவங்க அவங்கவங்க அளவுகோல்ல எப்படியோ முயற்சி எடுத்து பார்த்துருக்கிறாங்க. வெற்றி தோல்விகளை வந்து அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தீர்மானிச்சு குடுத்தது. அவங்க வந்து அது மாரி சாப்பிடாம இருந்து இறந்து போயிருந்தாலும் கூட, அவங்க என்ன ரெக்கார்ட் பண்றாங்கன்னா, நான் சாப்பிடாமல் இருந்து இந்த வழிகாட்டி இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. ஏன்னா யாரும் வந்து பிறந்தவங்க யாரும் இறக்காம இருக்க முடியாது. அந்த மாரி காட்டணும். அது அவங்கள பொறுத்தவரைக்கும் அது வெற்றி. நமக்கு அது வெற்றியானா கிடையாது. நமக்கு நிறைய 1008 1008 எப்பவுமே எல்லாம் நம்ம சொல்ற விஷயம் வந்து 1008. அந்த 1008யும் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாரிலாம் முயற்சி எடுக்க முடியாது. எல்லாமே கம்ப்ளீட்டடா ஃபுல்ஃபில் ஆயிட்டோம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் வாழ்க்கையிலன்னு சொன்னா, அப்ப வேணா நம்ம வந்து நம்ம திறமைய காட்டலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுவரையிலும் சாப்பிடுறத எப்படி கரெக்ட் பண்ணி சாப்பிடணும்ன்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ
இந்த மனிதன் எப்படி உருவாகிறான்றது முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. திருமறை வசனத்தை பத்தி பேசிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மனிதன் எப்படி பிறக்கிறான்? ஒரு ஆணின் விந்துவும் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒன்னா சேர போகும்போது ஒரு கரு உற்பத்தி ஆகுது. இந்த ஆணின் விந்து எங்கிருந்து வருது? பெண்ணின் கருமுட்டை எங்கிருந்து வருது? இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை, வடகரி, சாம்பார், சட்னி, மசாலா, விதவிதமான தோசைகள், உப்புமா, கிச்சடி, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், தயிர், புளிசாதம், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, மாடு, இப்படி விதவிதமான உணவுகள், காய்கறிகள், பழ வகைகள், இப்படி விதவிதமான உணவுகளை மனிதன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இவன் எதை உள்ள போட்டாலும் அரைச்சி கிரைண்ட் பண்ணி அந்த உடம்பு என்னவா மாத்துது அப்படின்னு சொன்னாக்க, உள்ள போகும்போதுதான் வந்து எது வரைக்கும் இதெல்லாம் நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், நம்ம மட்டன் சாப்பிட்றோம், நம்ம மீன் சாப்பிட்றோம், மீன்கள்லயும் இந்த மீன் தான் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வந்து இறால் சாப்பிட்றோம், நண்டு சாப்பிட்றோம், காடை சாப்பிட்றோம், கௌதாரி சாப்பிட்றோம், மாட்டிறைச்சி சாப்பிட்றோம். நான் வந்து பியூர் சைவம், கறிகாய் தான் நான் சாப்பிட்றேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், பாவக்காய், முள்ளங்கி, சவுச்சவு, பெருங்காய், பொடலங்காய், அப்புறம் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதுதான் நான் சாப்பிட்றேன். நான் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதை மாதிரி தான் சாப்பிட்றேன். பருப்பும் பால் தான் சாப்பிட்றேன். நான் தேனும் தினைமாவும் தான் சாப்பிட்றேன். நான் கருப்பு கோழி சாப்பிட்றேன். நான் சிவப்பரிசி சாப்பிட்றேன். நான் வரகு திணை சாமை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன். சிறுதானியங்களை சாப்பிட்றேன். தேனும் தினைமாவும் தான் என்னுடைய உணவு. என்ன ஆனாலும் இருக்கட்டும். எது வரையிலும் இந்த உணவு டிராவல் பண்ணுது, அது யாருன்னு நம்ம காமிக்கிற இடம் எது வரைக்கும்னா இது வரைக்கும் தான். இங்க போனோடனே அவ்வளவுதான். நீங்க யாருன்றதெல்லாம் மறந்துடணும். அப்படியே மறந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே பேர் தான். உணவுடைய கூழ் தொண்டைக்கு உள்ள இறங்கிச்சுன்னா அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. நாக்கு, நுனி நாக்குல இருந்து தொண்டை பகுதி வரைக்கும் தான் வந்து டேஸ்ட். இது உப்பா இருக்குது, இது காரமா இருக்குது, இது வந்து கவுச்சடிக்குது, இது வந்து எனக்கு வந்து ஒரு துவர்ப்பா இருக்குது, எனக்கு வந்து புளிப்பா இருக்குது, எனக்கு வந்து இது இனிப்பா இருக்குது, காரமா இருக்குது, அவ்வளவுதான். இது தொண்டையோட முடிஞ்சிடும். தொண்டையோட முடிஞ்சு போச்சு சொன்னால் தொண்டை கீழே எது போனாலும் எல்லாம் ஒண்ணுதான். நான் டீ சாப்பிட்றேன், நான் வந்து காபி சாப்பிட்றேன், நான் பூஸ்ட் சாப்பிட்றேன், நான் வந்து மைலோ சாப்பிட்றேன், நான் போர்ன்விட்டா சாப்பிட்றேன், நான் ஓவல்டின் சாப்பிட்றேன், என்ன வேணாலும் வச்சுக்க பேரு. தொண்டைக்கு கீழே போயிட்டுன்னா ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் பேர் ஒண்ணுதான் அது. இந்த மாதிரி உள்ள போயிடுச்சு சொன்னா அங்க போய் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு சோத்தெல்லாம் வந்து அப்படியே அரைச்சி சேறு மாதிரி ஆக்கிடுது. உள்ள சேத்துல கால் வச்சா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதுதான் உள்ள நடந்துருக்கு. சோத்துல கால் வச்சா விடணும், அதுதான் உள்ள நடக்குது. வெளியே சேத்துல கால் வச்சா எப்படி இருக்கும், சொத கால் உள்ள போயிடுதுல. அந்த மாதிரிதான் இது கீழே போனோம்னா அந்த உள்ள எல்லாம் ஜாம் ஆயிடும். இதெல்லாம் முட்டி முட்டி பாக்குது. நான் யார் தெரியுமா காப்பி, நான் யார் தெரியுமா டீ, நான் யார் தெரியுமா மைலோ, நான் யார் தெரியுமா பூஸ்ட், நான் யார் தெரியுமா இட்லி, நான் யார் தெரியுமா பொங்கல், நான் யார் தெரியுமா பூஸ்ட், நான் வந்து மீன், நான் வந்து சிக்கனு, நான் வந்து பிரானு அப்படின்னு பிரிக்க முடியுமா? யாராவது பிரிக்க முடியுமா? எல்லாம் ஒண்ணுதாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் மனுஷன் யாருன்னா அவன் வந்து பணம். சாற வரைக்கும் நான் டாக்டர் தெரியுமா உனக்கு? நான் வக்கீல் தெரியுமா உனக்கு? நான் போலீஸ் ஆஃபீஸர் தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவு பெரிய வந்து லேண்ட்லார்டு தெரியுமா உனக்கு? நான் மல்டி மில்லியனர் தெரியுமா? நான் எக்ஸ்போர்ட்டர் தெரியுமா உனக்கு? அப்படின்னு அப்படி நிமிந்து நிமிந்து பேசியிருந்தோமே, பணமா உள்ள போயிட்டாக்க எல்லாம் பணம், ஒரே பேர் தான் பணம். டெட் பாடி. பாடி வந்துச்சா டாக்டர் வந்துட்டாரா, ஹாஸ்பிட்டல் இருந்து பாஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்தோம்னா டாக்டர் வந்துட்டாரா, ஏக்காக போறது இல்லை.
அந்த ஓனர் வந்துட்டாரா? முதலாளி வந்துட்டாங்களா? அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாரா? ஐஜி வந்துட்டாரா? சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாரா? பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரா? எந்த பேருமே கிடையாது. அது எல்லாமே பேர் பணம். தொண்டைக்கு போயிட்டா எல்லாமே சேரு தான். சோறெல்லாம் சேரு. இந்த சேத்துக்குள்ள இருந்து ப்ராசஸ் பண்ணி 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 வேஸ்ட் எல்லாம் உடம்பு வெளியே தள்ளுது. வேஸ்ட்டை வெளியே தள்ளக்கூடிய வழிகள் தெரிஞ்சுக்கங்க. மூக்கு வழியா சுவாசத்து வழியா வெளியே போகுது, வேர்வை வழியா வெளியே போகுது, யூரின் வழியா வெளியே போகுது, மோஷன் வழியா வெளியே போகுது. இந்த 4 வழியாவும் இருக்க தேவையில்லாதெல்லாம் அவன் வெளியேற்றுறது. நம்ம என்னென்ன உள்ள தள்ளணுமோ எல்லாமே இந்த 4 வழியில வெளியே வந்துருது. பிரீத் அவுட், ஸ்வெட்டிங், யூரின், மோஷன் வெளியே வந்துருது. வெளியே வந்த உடனே மிச்ச சாறு இருக்கு இல்லையா? அந்த சாறு தான் என்ன பண்ணுது? வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு 3 ஒண்ணா கலந்து போட்டு மென்னு சாப்பிட போகும்போது என்ன கலர் வருது? ரெட் கலர் வருதா? நான் வெத்தலைன்னு தனியா சொல்ல முடியாது. நான் சுண்ணாம்புன்னு தனியா சொல்ல முடியாது. நான் பாக்குன்னு தனியா சொல்ல முடியாது. என்ன சொல்லுது? இப்போ நான் ரெட் கலரா மாறினா அது ஒரு லிக்விட். அதே மாதிரி இந்த உள்ள எல்லாம் இந்த தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றதுக்கு அப்புறம் இது என்ன கலரா மாறுது? ரெட் கலரா மாறுது. பிளட், ஃபுட் அப்படி இடத்துல நான் பிளட் அப்படின்னா பிளட் என்ன மாதிரி தன்மை? அது பிளட். அது நமக்கு உடம்புக்கு அதுதான் ஆக்சிஜன் கேரியர். ஒரு செல்லுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலை பிளட்டுடைய வேலை. அதுக்கு பேர் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம். இது என்னமோ சயின்ஸ் உள்ள போயிட்டீங்க நீங்க. எங்களுக்கு புரியல. ரிவர்ஸ் வந்துடலாம். ரத்தமா மாத்துது. 40 துளி ரத்தங்கள் சேர்ந்தாதான் ஒரு துளி விந்து, செமன். அந்த விந்துல பல கோடி அணுக்கள் இருக்குது. அதுல ஒரே ஒரு அணுவுல தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். அப்ப எதுல இருந்து வரான் இவன்? சோத்துல இருந்து தான் வந்தான். எந்த விதமான சோர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி தன்மைகள், அந்த குணங்கள்லாம் சுமந்து வந்திருக்கும். அதுக்கு அறிவு இருக்குது. அந்த விந்துக்கு அறிவு இருக்குது. பல விதமான அறிவு இருக்குது. நம்ம பாடின்றது 5 லேயர் இருக்கு. 5 அடுக்கு 5 அடுக்கு மாளிகை தான் உடம்பு. பிசிக்கல் பாடி, பிராணிக் பாடி, மென்டல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி அண்ட் பிளிஸ்ஃபுல் பாடி. அன்னமயம், சுவாசமயம், மனோன்மயம், ஆனந்தமயம், விஞ்ஞானமயம். ரைட்டு. இதுல நம்ம எதை பத்தி பாக்குறோம்னு சொல்லி இந்த அன்னமயம்ன்றது தான். அன்னமயம்னு என்னங்க? என்ன இது? நீங்க மறுபடியும் எங்கேயோ சான்ஸ்கிரிட் உள்ள போன மாதிரி தெரியுது. என்ன இது? யோகாவா இது? ஆமா, யோகா தான். இந்த 5 அடுக்குல ஒரு அடுக்கு தான் நம்ம பாக்குறோம். இப்போ அலோபதி சிஸ்டம் சயின்ஸ் என்ன பண்ணுது? ஒரு அடுக்கு தான் பாக்குது. அன்னமயத்தை மட்டுமே தான் டெஸ்ட் எடுக்கும். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்புடம் டெஸ்ட், அதே மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேனு, பயாப்சி, எக்கோ, ஆன்ஜியோ எதுவா இருந்தாலும் எதுல பண்றாங்க? அன்னமயத்துல தான் பண்றாங்க. அன்னமயம்னா என்னது? பிசிக்கல் பாடி, உடம்புல தான் பாக்குறாங்க. மைண்ட் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. சரி, இதுக்குள்ள பார்க்க போகும்போது இது இங்க இருக்குது, இது இந்த மாதிரி ஓப்பனா இருக்குது, இது கிழிஞ்சு போயிருக்குது, இது சட்டை சதை வளர்ந்துருக்குது, இங்க சுருங்கி போயிருக்குது, ரத்த ஓட்டமே போட மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. எந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணல, எந்த ஆர்கன் ஒர்க் பண்ணல, இதுக்கு என்ன பண்ணணும், சர்ஜரி பண்ணணுமா அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த அன்னமயத்துக்குள்ளேயே தான் வேலை நடக்குது. மீதி 4 மயத்தை பத்தி அவர் கவலை இல்லை. இந்த 5 மயமும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஆனந்த மயமே நம்ம நிற்கும். நம்ம உடம்புல மகிழ்ச்சியே இருக்கும். அதுல 5ல எங்களாக்கா இருக்குன்னு தெரியாது. ஆனா மெயின் இதுதான். சுவர் தான் சித்திரவரையம் பண்றது மாதிரி சுவர்ன்றது உடம்புன்றது சுவர், அவ்வளவுதான். இந்த இடத்துல நாம உன்னிப்பா நம்ம கவனிக்க போகும்போது நம்ம இது எல்லாமே என்னது? உடம்புன்றது என்னது? சோறு தான். சோற்றால் அடைத்த பிண்டம். இந்த உடம்புன்றது சோற்றால் அடைத்த பிண்டம். இதுதான் 3000 வருஷத்துக்கு முன்ன திருமூலர், ஒரு சித்தர், மனித வாழ்க்கையினுடைய அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சித்தர் திருமூலர். அவர் என்ன சொல்றாரு? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே.
உடம்ப வந்து நம்ம நல்லா வச்சுட்டாதான் உயிர் நம்ம தங்கும். இல்லைன்னா சீக்கிரமா செத்து போயிடுவோம்னு சொல்றாரு. உடம்பு அழிஞ்சு போயிடுச்சுன்னா உயிர் அழிஞ்சு போயிடும். உடம்பார் அழியும் உயிரார் அழிவார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அவங்களுக்கு வந்து நாலேஜும் கிடைக்காது. நாலேஜ் கிடைக்கலன்னா இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். அங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா வாழ்றதுக்கு வழி சொல்றாரு அவரு. அப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் அரிது. அதான் உட்கார்ந்து உட்கார்ந்து சோறு சாப்பிட்டு வளர்க்கணும் உடம்ப. அப்ப கரெக்ட்டா சொல்லிடுறாரு பார்த்தீங்களா? அப்படி கேட்கறவங்க இருப்பாங்க. அப்படி இல்ல. சரியான முறையில உடம்பை வளர்க்கணும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதுதான் திருமூலருடைய வாக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஸ்டெப் வைக்கணும். உடம்பை எப்படி சேஃப்டி பண்ணணும் முதல்ல. மொரார்ஜி தேசாய்ன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் பாரத பிரதமர் இருந்தார். 1977. அவரு ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்தா? ஏன் அவரு பாரத பிரதமர்னால அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? அப்படி கிடையாது. அவர் உடம்ப நல்லா வச்சிருந்து காமிச்சுட்டாரு. ஏற்கனவே ஒரு தடவ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி 60, 65 வயசுல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்ராக்ட் ஃபார்ம் போகும்போது, அது தேவையில்லை. நான் நான் வந்து உணவு மூலமா சரி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சரி பண்ணி காமிச்சுட்டு, கேட்ராக்ட் ஆப்பரேஷன் இல்லாம, உடம்புல சுருக்கங்கள்லாம் இல்லாம, ஓட்டமும் நடையுமா வாழ்ந்து காமிச்சவர் தான் மொரார்ஜி தேசாய். அவர பத்தியே வந்து முரண்பாடான கருத்துக்கள் வேற இருக்குது. அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம விவாதத்து பொருள். இங்க அது தேவையில்ல. நன்மைகள் ஒருத்தர் செஞ்ச நன்மைகள் நம்ம வந்து எடுத்துக்கணும் அத. அப்ப அவர் சொன்னாரு. அவருடைய கூற்று இப்ப முக்கியமானதான்றது உங்களுக்கு புரியும். ஆமா முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, உடம்புன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின். உடம்புன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின். நீ ஒண்ணும் பிரெயின ஸ்விட்ச் ஆன் பண்றதில்ல. கண்ண ஸ்விட்ச் ஆன் பண்றதில்ல. காத ஸ்விட்ச் ஆன் பண்றதில்ல. வாய ஸ்விட்ச் ஆன் பண்றதில்ல. ஹார்ட்ட, லிவர, கிட்னிய, லங்ஸ என்னென்ன உள்ள இன்டெஸ்டைன்ஸ, பிளாடர்ஸ எதையும் நீ போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒழுங்கா நடக்குது. அதெல்லாம் அது வேலையில அது வழியில அது வேலைகள சரியா பார்த்துன்னு போகுது. ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்றான், அத வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்துடுறான். 3 வார்த்தைகள் தான் அவர் சொல்றாரு. இந்த 3 வார்த்தைகள் மூலமா தான் மனிதன் தன்னை ரீஅரேஞ்ச் பண்ணி மாத்தி அமைச்சிடுறான். அந்த மிஷின் ஒழுங்கா ஓடுற மிஷின திசை திருப்புனது யாரு? மனுஷன் தான். அப்ப இந்த உடம்புன்ற ஆட்டோமேட்டிக் மிஷின வந்து இவன் வந்து மேனுவலா மாத்துனது யாருன்னா, மேன் தான். மனிதன் தான். என்ன செஞ்சான்? 3 வார்த்தைகள். உண்பது, உழைப்பது, ஓய்வெடுப்பது. இந்த 3மே அவன் தப்பு தப்பா பண்ணிட்டான். உண்பது. எப்படி சாப்பிடணும்? எத சாப்பிடணும்? எப்ப சாப்பிடணும்? எவ்வளோ சாப்பிடணும்ன்றத மறந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டான். உழைப்பு. அவன் பாட்டுல 20 மணி நேரம் உழைக்கிறேன்றான், 24 மணி நேரம் உழைக்கிறேன்றான். அந்த 20 மணி நேரம் உழைச்சுட்டு மீதி 4 மணி நேரமா அவன் வேற ஏதோ ஒண்ணு பண்ணி உட்கார்ந்து பார்த்துட்டு, 24 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி தூங்காமயே உட்கார்ந்து அவன் கெடுத்துடுறான். இன்னொருத்தன் தூங்கியே கெடுத்துடுறான். 20 மணி நேரம் தூங்கிடுறான். அவன் எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். உண்பது, உழைப்பது, ஓய்வெடுப்பது என்ற 3 வார்த்தைகளை வந்து மனிதன் அந்த உடம்ப வந்து சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கின்ற உடம்புடைய எல்லா சுவிட்ச் பார்ட்ஸையும் வந்து அவன் வந்து திசை மாற்றி விடுகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வார்த்தை. இத விட ஹெல்த்துக்கும் நமக்கு வந்து நோய்களுக்கும், டிசீஸ்க்கும் உள்ள தொடர்ப வந்து எப்படி விளக்க முடியும்? இத விட விளக்கம் குடுக்குறதுக்கு எதுவுமே யாருமே சொல்ல முடியாது. இவ்வளவு சிம்பிளா, ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லிருக்காரு. அதே மாரி காந்திஜி நம்ம யாரா தெரியும்னா, வழக்கறிஞரா தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால போய் அவரு வழக்கறிஞர் தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து கருப்பினர், வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஒரு முதல்ல அடிபட்டு வராரு. அப்புறமா வந்து ஒரு தேச நலனுக்காக போராட்டத்துல வந்து இறங்குறாரு. பேட்ரியாட்டிஷியனா மாறுறாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் காந்திய பத்தி. ஆனால் அண்ணல் காந்தி அவர்கள் வந்து அற்புதமான உணவு மருத்துவ ஆராய்ச்சியாளர். அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்மளோட வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்படியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல வந்து இந்த லைஃப் ஸ்ட்ரீம் சரியான பாதையில நடக்க ஆரம்பிச்சுரும். அப்ப சரியான பாதை நடக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பதட்டத்த விடணும். அவசரத்தை விட வேண்டும்.
எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம அவசரம் காட்டணும்னா சறுக்கி சறுக்கி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு திரும்ப திரும்ப அடிக்கவே அங்கேயே தான் வந்து நிற்போம். கொஞ்சம் நிதானமா புடிச்சு வந்தோம்னா மேல ஏறி வந்துடலாம். அந்த இடத்த நம்ம திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப அவசரமான உலகம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பீடியா போயிட்டு இருக்கிறோம். நிதான போக்கு நம்மட்ட இல்ல. எங்கேயுமே எதுலயுமே நம்ம நிதானமா இருக்க முடியல. முடியாது தான். அப்படிதான் இருக்கு சரவுண்டிங்ஸு, சர்க்கம்ஸ்டன்சஸ். இருந்தாலும் கூட நாம ஜெயிச்சு தான் ஆகணும். நம்மள முதல்ல பார்த்துக்கணும். பார்த்து சரி பண்ணிக்கிட்டு தான் மத்தத பத்தி பார்க்க போணும். நம்ம வந்து பதட்டம் அடைஞ்சுட்டோம்னு சொன்னா, நம்மள வந்து நமக்கே புரியாம போயிடும். என்ன நடந்துட்டு இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? இப்ப என்ன செய்றோம்? அடுத்து என்ன செய்யணும்? எதுவும் புரியாது. அப்ப அந்த பதட்டம், ஸ்பீடா, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்ட் தான். அதுல நமக்கு தேவையான வார்த்தை வந்து ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ வந்து கிச்சன் இல்லாத வீடுகள் வரப்போகுது. ஏன்னா கிச்சன் தேவைப்படாது. பெட்ரூம்லயே அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். வேலை முடிஞ்சது. ஒரே ரூம் தான். முதல்ல வந்து டாய்லெட் தனியா வெளிய வச்சிருப்பாங்க. பழைய காலத்துல 30 வருஷம் முன்னாடிலாம் வீடுகள்லாம். இப்ப அட்டாச்டு வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அதுக்குள்ளேயே வந்து கிச்சனையும் அதே மாரி ஒரே ஒரு இண்டக்ஷன் வந்து அது வேற மாரி எலக்ட்ரிக்கல்ல வச்சு, அங்கேயே எல்லாம் முடிஞ்சிடும். பெட்ல படுத்துட்டே சுட வச்சு சாப்பிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே திரும்பி இந்த பக்கம் திரும்பணுமா டாய்லெட் உள்ள போயிட்டு இப்படி வந்து அது படுத்துருவேன். இந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கை. நம்ம வந்து கவனிச்சோம்னு சொன்னா, உணவு மருத்துவத்தை நம்ம வந்து ஒழுங்கா கவனிச்சோம்னு சொன்னா, நம்ம என்ன ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே ஜெயிக்கலாம். முதல்ல வந்து சிம்பிள் தான். வலி, பெயின் தான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் சளி, அப்புறம் என்னது? அரிப்பு. அவ்வளோதான் மேட்ரு. அப்புறம் எரிச்சல். இந்த 4 விஷயங்கள ஜெயிச்சிட்டாலே வந்து உடம்புல கஷ்டங்கள் இருக்கிறதே தெரியாது நமக்கு. இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ் இது. இது 4மே இண்டிகேட்டர்ஸ். பச்சை லைட்டு, சிவப்பு லைட்டு, மஞ்சள் லைட் அந்த மாரி. என்ன பண்ணுது? உள்ள என்ன வந்து நடந்துட்டு இருக்குதுன்றத நமக்கு சொல்றக்கூடியதே இந்த 4 தான். இது அடங்கிட்டு உள்ள அது பாட்டுக்கு வளர்ந்து போச்சுன்னா ஆபத்து. உள்ள கஷ்டங்கள் இருக்குதுன்றத தெரியப்படுத்துற வரைக்கும் நல்லதுன்னு நெனச்சுக்கணும் நம்ம. இது 4மே நல்லது. வலி நல்லது, சளி நல்லது, காய்ச்சல் நல்லது, அரிப்பு நல்லது, எரிச்சல் நல்லது. ஏன்னு சொன்னா, இது சொல்லிக் குடுக்குது. நீ இந்த இடத்துல உடம்புல மிஸ்டேக் இருக்குது. இத சரி பண்ணிக்கோ. இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. இத சரி பண்ணிக்கோ. இந்த ஆர்கன் சுருங்கி போயிருக்குது. இந்த ஆர்கன் விரிஞ்சு போயிருக்குது. அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நம்ம சொல்லி தர விஷயம் தான் இந்த விஷயங்கள் 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் உள்வாங்க போம்போது, அப்ப எந்த இடங்கள்ல நமக்கு வந்து இது பிரச்சனை இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போகும்போது, இந்த உணவு மருத்துவம் நம்ம வேற யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உணவுகள கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா கேட்கும். உணவு மருத்துவத்தில வந்து உணவு மருத்துவம்னா எப்படி? இது என்ன மருத்துவமா இது? மருந்தா இது? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆமா, அது மருந்து தான். எப்படி சொல்ல வர்றீங்க? அப்போ இது மருத்துவம்ன்றது எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, மருத்துவம்ன்றது 3 பாக்ஸ்க்குள்ள தான் அடங்குது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல 3 பாக்ஸ். அந்த 3 பாக்ஸ் என்னென்னதுன்னு சொன்னா, ஒண்ணு சர்ஜிக்கல் பேலன்ஸ், இன்னொன்னு கெமிக்கல் பேலன்ஸ், 3வது எனர்ஜி பேலன்ஸ். இந்த 3யும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, எந்த நோய்கள வேணாலும் ஜெயிச்சிடலாம். அப்ப சர்ஜிக்கல் பேலன்ஸ் என்னது? கடைசி கட்டத்துல போய் ஆப்பரேஷனுக்கு போயிரும் இல்லையா? ஆப்பரேஷன் பண்ணலன்னா உயிர் போயிடும். அது கடைசி கட்டம். அதுவரைக்கும் நம்ம காத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவரைக்கும் நம்ம காத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அந்த பேலன்ஸ் நமக்கு தேவையில்ல. மீதி 2 என்னது? எனர்ஜி பேலன்ஸ், கெமிக்கல் பேலன்ஸ். இந்த எனர்ஜி பேலன்ஸ்ல என்னது? இப்போ சொன்னோமே யோகாவுல மூச்சு பயிற்சி, முத்திரைகள் வைக்கிறது, அக்குப்ரெஷர் பண்றது, அக்குபங்க்சர் பண்றது, அப்புறம் யோகிக் எக்சர்சைஸ் பண்றது, நம்ம சாதாரண நடைப்பயிற்சி, இது எல்லாமே வந்து எனர்ஜி பேலன்ஸ். நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கர்ஸ் கிளப்ல இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அவார்ட் குடுத்துட்டாங்க. 365 நாளும் மழையும், காத்து, வெயில், சொந்தக்காரங்க யார் வந்தாலும் சரி, இவரு நடந்து தான் இருந்தாரு. ஆனா எனக்கு ஒரு வந்து பரிசு குடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த இது கூட எனர்ஜி தான். நான் கூட வந்து வாக்கிங்லாம் வேணாம்னு சொல்லி ஒரு காலம் சொல்லிட்டேன். அதுக்கு பதிலா ஆப்ஷனா குடுத்ததெல்லாம் விட்டுப்புட்டு, நீங்க வாக்கிங் நீங்க தானே போவேணாம்னு சொன்னீங்கன்னு கேட்டவங்கலாம் இருக்காங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லணும், அத செய்யாம அது என்னன்றத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நம்ம.
அப்போ அது எனர்ஜி பேலன்ஸ் அது முடிஞ்சிச்சு. சர்ஜிக்கல் பேலன்ஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டுமே நமக்கு கிடையாது. கெமிக்கல் பேலன்ஸ். கெமிக்கல் பேலன்ஸ்னா என்னது? வாய் வழியாவோ ஊசி மூலமாவோ உள்ள மருந்து, இல்லை வாய் வழியாக உள்ள போகிற மருந்துகள் இருக்கு இல்லையா, இதுதான் கெமிக்கல். அது வந்து இங்கிலீஷ் மருந்து, மாத்திரைகள், டானிக்கு, இது எது வந்தாலும் கெமிக்கல் தான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்டு. இங்கிலீஷ் மருந்தெல்லாம் கெமிக்கல். மற்றெல்லாம் ஆயுர்வேதாவும் கெமிக்கல் தான், சித்தாவும் கெமிக்கல் தான், யுனானியும் கெமிக்கல் தான். அப்போ ஹோமியோபதி ஹோமியோபதி கெமிக்கல் தான். சரி, அப்போ கெமிக்கல் என்னது? அதில் வந்து டைரக்ட் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் இன்டைரக்ட் கெமிக்கல்ஸ். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெமிக்கல்ஸ் அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. சரி, அப்போ இந்த லிஸ்ட்ல தான் வருது உணவு. ஏன்? வாய் வழியாகவோ ஊசி மருந்து மூலமாகவோ எது உள்ள போனாலும் அது உணவு தான். இப்போ வந்து நம்ம ட்ரிப்ஸ் போட்டுக்கிறோமே, அது குளுக்கோஸ் உள்ள போகுது இல்லை. ஒரு காலம் சிரவன்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அது வந்து இளநீர் தான் வந்து ட்ரிப்ஸ் போடுவாங்க. அப்போ அது உணவு தான் உள்ள போகுது இல்லையா, நீர்ச்சத்து ஏற்ற. அதே மாதிரி இந்த நம்ம வாய் வழியா உள்ள போறதுல வந்து நான் இங்கிலீஷ் மருந்துலாம் கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. சித்தா கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுட்டேன். யுனானி, ஆயுர்வேதா. நான் ஒன்லி ஹோமியோபதி, வெள்ளை வெள்ளை மாத்திரை தான் இனிப்பு மிட்டாய் மாதிரி சாப்பிடுவேன் நான். அது எவ்வளோ நாளும் சாப்பிடுவேன். எல்லாம் கெமிக்கல்ஸு. வாய் வழியா உள்ள போனால் கெமிக்கல் அது. சரி, அது எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ என்ன கெமிக்கல் உள்ள போகுது? ஃபுட்டு தான் கெமிக்கல். ஃபுட்டுன்றது நேச்சுரல் கெமிக்கல். அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸு அது இது கலரு அந்த கத்திரிக்காய் போட்டு வருது பார்த்தீங்களா, அது வந்து ஆர்டிஃபிஷியல். ஆக மொத்தம் கெமிக்கல் பேலன்ஸு. இதில் வந்து சரியான ஸ்டெப்பு நம்ம வைக்கணும். உணவும் வந்து ஒரு விதமான கெமிக்கல் தான். அதில் சரியான கெமிக்கலை தேர்ந்தெடுத்து நம்ம எப்படி சாப்பிடணுன்றதை பார்க்கணும். உணவு மருத்துவம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் வந்து இது எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தீங்களேன்னு கேட்க வேணாம். எது எது எப்போ வரணுமோ அப்போ தான் வரும். இப்போ இருந்து நம்ம ஒவ்வொருவரும் உணவு மருத்துவம் கற்றுக்கணும். ஒவ்வொருவரும் காந்திஜி மாதிரி, மொராரி தேசாய் மாதிரி உணவு மருத்துவ ஆராய்ச்சியாளர்களாக மாறணும். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நாம் எளிமைப்படுத்தி பார்க்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் முன்னோடிகளாக பயன்படுத்துகின்ற பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய சமூகங்கள் நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஸ்டெப்பை பிச்சை அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ முடியும்ன்ற இடத்தை நம்மளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை இறைவன் நல்லவர்கள் புரிய வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு யார் மூலமாக இவையெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டோமோ அவர்களெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களின் பணிபுரிதலுக்கான பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி என்பது புரியும்.